அண்ணாமலை உங்களுடைய நெருங்கிய நண்பர் என்ற மாதிரி வெளியில பேசிட்டு இருக்காரு. அண்ணாமலை வெளியில பேசலங்க, என்னுடைய நெருங்கிய நண்பர் தான். ஆனா அவர் தொடர்ச்சியா கட்சிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அவரை அட்வைஸ் பண்ணி பேசுறது நிறைய வந்தாங்க. ஊழல் பண்ணிட்டாரு, அதிக சொத்து வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கூட நீங்க என்டிஏல இருந்து வெளியே வந்திருக்கீங்க. அந்த சமயத்துல அவர் கூட நெருக்கமா இருக்கிறதுனால கட்சியில இருந்தாரு கூட வெளியில அதிகமா இல்ல நண்பர் அண்ணாமலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்த பொழுது அவருடைய செயல்பாடு எல்லோரும் பாராட்டத்தக்க அளவில் இருந்தது என்பது உண்மை. அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எங்களோடு அரசியல் ரீதியாக பழகினாலும் பழகுவதற்கு நட்புக்கு ஒரு சிறந்த நண்பர். அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததற்கு அவர்தான் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய தன்மையும் தான் காரணம். இன்றைக்கு நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்துவிட்டோம். வேண்டுமென்றே சிலர் எங்களை அவர் தூண்டி விடுகிறார் என்றெல்லாம் தவறான கருத்துக்களை பரப்புகிறார். இன்னொருவர் தூண்டிவிட வேண்டிய அவசியமோ இன்னொருவர் தூண்டிவிட்டு தான் நாங்கள் செயல்பட வேண்டிய நிலையோ எங்களுக்கு கிடையாது. அவர் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டார். அதே நேரத்தில் இதையெல்லாம் கடந்து அவர் தனது செயல்பாடுகளால் உயர்ந்த நிலைக்கு வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.